கோயில்களுக்கு மேல வந்துட்டு கும்பாபிஷேகம் நடத்தி வச்சிருக்காங்க சார். பாழடைந்த கைவிடப்பட்ட கோயில்களை எடுத்து சீரமைச்சு இன்னைக்கு எவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க. எத்தனை நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. நீங்க பேச எப்படின்னா எங்க ஊர் பாட்டுக்காரன்னு படம் வந்தது. அதுல இது நடிகர் ராமராஜன் பாடுவாரு, பேச்சு பேச்சு நீ அருமை உள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ அருமை உள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு சொல்லுவாரு. அது எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த அரசு நீங்க ஏதோ அறநிலைத்துறையில் அறிவாலயத்தில் உள்ள பணத்தை கொண்டு மக்களுக்கு அந்த ஆன்மீக பணியாற்ற போல இல்லை. இந்த அரசு பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து தமிழகத்தில் உள்ள அறநிலையத்துறை கோயில் அனைத்தும் நாயன்மார்களும் பெரிய பெரிய மகாராஜாக்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் பெரிய தீவான்களை எழுதி வச்ச பல ஆயிரம் கோடிக்கணக்கான சொத்துங்க. நீங்க தமிழ்நாட்டு வரலாற்று பாருங்க, பழனி தண்டாபாணி முருகன் 1000 கோடிக்கு ஓனருங்க. அத்தனை தெய்வங்களும் மதுரை மீனாட்சி, திருவேற்காடு கருமாரியம்மன், மாங்காடு காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி, திருச்செந்தூர் முருகப்பெருமான், எல்லா தெய்வங்களும் 500 கோடி முதல் 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி ஓனருங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் காலங்கள் ஜனநாயகம் வரதுக்கு முன்னால இந்த இந்து மத தெய்வங்களை வைத்துதான் பூ விற்கிறாங்க, என்னென்ன வியாபாரம் பண்றாங்க. பூ விற்கிறாங்க, முட்டை விற்கிறாங்க, குங்குமம் விற்கிறாங்க, எல்லா வியாபாரம் நடக்குதுங்க. மருத்துவமே இல்லாமல் ஒரு மகத்துவமான நிலைப்பாடு இந்துத்துவ சிந்தனை உள்ளது. அந்த இந்துத்துவ சிந்தனையை குளிதோண்டி முடியாது பார்ப்பனை எதிர்ப்பு என்ற ஒற்றை வரியை வைத்து திமுக இன்றைக்கு மக்களை சாதியால் பிரித்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நீங்க போய் சொல்றீங்க. அறநிலையத்துறை செலவினங்கள் அறிவாலயத்தின் பணம் அல்ல. அறநிலையத்துறை செலவினங்கள் மக்கள் போட்ட காணிக்கையும் முன்னாள் நம்முடைய ராஜாக்கள் செய்த அந்த நிதிகளை வச்சுதான் அவங்க கொள்ளடிக்கிறாங்க. தவிர்த்து இவங்களுடைய குடும்ப சொத்து அல்ல, அறிவாலயத்தின் பணம் அல்ல என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது திமுக பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு அமைதியான ஒரு ஆட்சி தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திமுக தரப்புன்னு சொல்றாங்க. இந்த திமுக ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தை கலவர பூமியாக மாற்ற நினைக்கிறது பாஜக அப்படின்னு ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனம் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? தயவு செய்து அமைதியான ஆட்சி மட்டும் நீங்க தமிழ்நாட்டை சொல்லாதீங்க. ஒரு பாட்டு, அமைதியான நதியினிலே. ஏன் அமைதி என்ன இல்லாமலா இருக்கீங்க தமிழகத்துல? அமைதியான நதியினிலே ஓடும் அலையிலாது வெள்ளம் வந்தால் ஓடும் சொல்லும் மாதிரி எதுக்கு சொல்றேன்னா, அந்த பாட்டை கடை உங்க மனசுக்கு அமைதியாகும். திமுகவுடைய ஆட்சியை பார்த்தா மனசெல்லாம் கொதிக்கும். நோ கேரண்டி நோ வாரண்டி. இந்த ஆட்சியினால் தமிழ்நாட்டு மக்கள் கேரண்டி இல்லாத வாரண்டி இல்லாத ஒண்ணு இல்ல. காலையில நீங்க வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து நைட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் பாதுகாப்பா தானே இருக்கீங்க. என்ன உங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு சார்? என்ன உங்களுக்கு இங்க பாதுகாப்பு குறைபாடு? அதாவது என்ன, ஆல் இந்தியா ரேடியோல ஒரு பாட்டு போடுவாங்க, இயற்கை இறைவன் எழுதிய கவிதை இதுதான் என்றும் உலகில் புதுமை. எங்க உலகத்தில் பிரபஞ்சம் தொடு ஆடு மாடு கோழி மனிதன் எல்லாருமே அன்றாட வாழ்க்கை ரோலிங்ல தானே பண்றாங்க. அதுக்காக இது ஆட்சி தான். அப்படி பார்த்தா நீங்க விட்டா பச்சைப்பன் கல்லூரியும் செங்கலவராயன் கல்லூரியும் செல்லம்மாள் மகளிர் கல்லூரியும் ஏதோ திமுக ஆட்சி தான் பண்ணி நீங்க சொல்லிங்க போறது சார். இதெல்லாம் இந்த ஆட்சியில நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்காரங்க தான் கள்ளச்சாராயமும் சாராய ஆலைகளும் வச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தான் தனியார் பள்ளிக்கூடம் மருத்துவமனைகள் வச்சிருக்காங்க. நான் சொல்ல, இந்த அரசுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தில் இருந்தால் திராணி இருந்தால் ஒரே 2 அறிக்கையை தேர்தல் வரைக்கும் கொடுக்க சொல்லுங்க. நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் அரசுடைமையாக்குவோம். நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மருத்துவத்துறையையும் நாங்கள் மருத்துவமனைகளையும் தனியார் மருத்துவமனைகளையும் தனியார் மருத்துவர்களை அரசுடைமையாக்குவோம்னு 2 சொல்ல தயாரா முடியாது. ஏன்னா நடத்துறதெல்லாம் திமுககாரங்க நடத்துறாங்க. எப்படிங்க சொல்லுங்க? நீங்க சொல்ல பார்த்தா முதல்ல சொல்றாரு அடிக்கடி, சீனி சக்கரை சித்தப்பா ஷீட் நக்கப்பா ஷீட்டில் தான் எழுதி வைக்க முடியும், தவிர்த்து மக்கள் நடைமுறையில் வராதுங்க. கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.